இந்த சீசன் டைம் வேலை ஃபுல்லாக இருக்கும்போது தாங்க நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஒண்ணா அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிரும், இல்ல ஆளுங்களே போட்டுருவாங்க, இல்ல பீஸ் எடுத்துகிட்டு போன ஆட்டோ பஞ்சர்னு ஃபோன் வருங்க. அந்த மாரி இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, இந்த புல்லர் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. காலையிலேருந்து பொழுதுக்கும் இந்த மிஷினை ரெடி பண்ணி பார்த்துட்டு ரெடியாகவே இல்லைங்க. சாயங்காலம் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போய் போட்டாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் புதுசு தாங்க மாட்டணும்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் டைம் வேணும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக மிஷினை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப்லேயே மிஷின் விட்டுட்டு வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா ஒரே நாளில் புல்லருக்கு ஃபுல்லாக ஸ்டாக் விழுந்துருச்சுங்க. நம்மக்கிட்ட இன்னொரு மிஷின் இருந்தங்காட்டி அதில் கொஞ்சம் தைச்சி ஸ்டாக்கெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, மிஷின் ரெடி ஆகிடுச்சு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போய் மிஷின் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு சரி பில் எவ்வளோன்னு கேட்டால் நல்லா பல்கான பில்லாக போட்டு விட்ருச்சுங்க இந்த புல்லர் மிஷினு. மொத்தம் இந்த ஸ்பேர்ஸ்லாம் மாட்டி சர்வீஸ் பண்ணதுக்கு 7,000 ரூபா பில்லுங்க. 24 மணி நேரம் நைட்டும் பகலும் தைக்கிற மிஷின் செலவு வைக்கத்தான் செய்யுன்னு சொல்லி காசையும் கொடுத்துட்டு மிஷினையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டு தைக்கவும் ஆரம்பிச்சாச்சுங்க. கரெக்டாக தைச்சிட்டு இருக்கும்போது டெய்லருங்க சொல்கிறாங்க நாளைக்கு சடோனு அப்படின்னு. என்னடா இது, நமக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ரெடியாக நிற்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்தாச்சுங்க. அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நானும் போயிட்டு வரேங்க.